ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் நந்தகுமார். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது TechyJock தமிழ். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெலிகிராமில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வாட்ஸ்அப்பில் இல்லாமல் டெலிகிராமில் மட்டும் இருக்குது. ஏன் டெலிகிராம் வாட்ஸ்அப்பை விட செம பெஸ்ட்டு அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நிறைய பேருக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கும் அதே மாதிரி ஃபீல் ஆகுதா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ முடியும் போது சொல்லிடுங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, ஏன் வாட்ஸ்அப்பை விட டெலிகிராம் செம பெஸ்ட் அண்ட் செக்யூர் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு சில டிப்ஸும் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். அதுக்கடுத்து இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். முக்கியமான விஷயன்றதை விட இன்ஃபர்மேஷன்றதை விட தேங்க்ஸ்ன்னு தான் சொல்லி ஆகணும். உங்கள் எல்லாருக்குமே நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். இந்த டெலிகிராமில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத வீடியோவில் போகலாம். நீங்கள் டெலிகிராம் யூஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய TechyJock நம்மளுடைய குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். முதல் ஃபீச்சர் என்னென்னா மல்டி லாகின். ஒரே அக்கௌண்ட்டை நிறைய டிவைஸில் லாகின் பண்ணிக்கலாம். எந்த லாகின் பண்ணி வச்சுருக்கோமோ அங்கேருந்தே எந்தெந்த லாகினில் இருக்கணும், லாக் அவுட்டில் இருக்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இப்போ என்னோடய கரண்ட் இது பார்த்திங்கன்னா வெறும் ஒன்றுத்தில் மட்டும் தான் லாகினில் இருக்குது. இதே மாதிரி எதில் வேணால் லாகின் பண்ணிக்கலாம். இது வாட்ஸ்அப்பில் இருக்கவே இருக்காது. அது ரொம்ப இல்லாத ஃபீச்சர், கொஞ்சம் தொந்தரவான ஃபீச்சர். சில டைம்லாம் நான் ஃபோன் மாற்றணும், இல்லை ஃபோனை ரீசெட் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் பேக்கப் எடுத்துகிட்டு போகணும். இதில் அந்த ஆட்டோ பேக்கப் ஆட்டோமேட்டிக்காக ஆகிட்டே இருக்கும். அது இன்னொரு நல்ல விஷயம். அதுக்கான இது பார்த்திங்கன்னா க்ளவுட் மாதிரி ஸ்டேவ் ஆகிட்டே இருக்கும். அதில் பேக்கப் எடுத்தால் மட்டும்தான் சேட்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். ரெண்டாவது ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைப் ஆஃப் செக்யூரிட்டிஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர், நான் ஒரு வேளை டெலிகிராமை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்தேன்னா என்னோடய அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே டெலீட் ஆகிடும். எத்தனை வருஷம் கழிச்சின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நாள் கழிச்சின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் நான் யூஸ் பண்ணாமலே இருந்தேன்னா என்னோடய டேட்டாஸ் எல்லாமே டெலீட் ஆகிடும். இதே வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளில் டெலீட் ஆகுதுன்னு தெரியல, ஆனால் ஒரு வருஷம் வரைக்கும் கன்ஃபார்மாக இருக்கவே இருக்காது. அதே மாதிரி நம்மளுக்கு செட் பண்ணுற மாதிரியும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு, நான் ஒரு மாதம் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் டெலீட் பண்ணிக்கலவங்க, இல்லை 3 மாதம் 6 மாதம் இப்போ ஒரு வருஷம் வரைக்கும் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு சில அப்டேட்டில் என்னென்னு பார்த்தோன்னா, இதை 2 இயர்ஸ்க்கு பார்த்துருந்தேன். அந்த மாதிரி 2 இயர்ஸ்க்குன்னு வந்துச்சுன்னா நான் உடனே 2 இயர்ஸ்க்கு மாற்றி வச்சுப்பேன். நீங்கள் இந்த ஃபீச்சர் எதில் வச்சுருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இதிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வாட்ஸ்அப்பில். இதில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் செம பக்காவாக ஒர்க் ஆகிட்ருக்கும். அதே மாதிரி இதுலேயும் இங்கேயும் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இங்கேயும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாஸ்கோட் லாக்ன்றது ஆப் லாக் தாங்க. நார்மலாக நிறைய ஃபோன்ஸில் ஆப் லாக் இருக்காது. என் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா MI A2 ஆண்ட்ராய்டு 1ல் ரன் ஆகிட்டு இருக்கனால எனக்கு ஆப் லாக்னு இருக்காது. அதுக்காக தனியாக ஒரு பாஸ்வேர்டு. ஆனால் வாட்ஸ்அப்பில் ஆப் லாக்னு ஒன்று இருக்கும். ஆனால் அந்த லாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபிங்கர் பிரிண்ட் போட்டால் மட்டும்தான் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப நெகட்டிவாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்கோட் நான் செட் பண்ணிட்டேனாலும் சரி, இப்போ 0707 கொடுக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா வித்தின் 1 மினிட்டில் இது பண்ணணும். அதே மாதிரி சேஞ்ச் பாஸ்வேர்டு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நான் இப்போ வித்தின் 1 மினிட் கொடுத்துட்டு 1 மினிட் நான் இந்த ஆப்பில் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டு அப்படி இல்லை, நான் அப்படி ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அன்லாக் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை கேன்சல் போட்டு 0707 சொல்லிட்டு லாக் பண்ணிவிட்டு உள்ளே போனாலும் போயிட்டே இருக்கலாம். அது இதில் ரொம்ப நல்ல ஃபீச்சர். அதில் வெறும் ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தால் மட்டும்தான் அன்லாக்கே பண்ண முடியும். அது ரொம்ப நெகட்டிவான ஃபீச்சராக எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபீல் ஆகிறதுனால நான் அதை டிசேபிள் பண்ணி தான் வச்சுருக்கேன். நீங்கள் அதை எனேபிள் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுலேயே இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்த ஃபீச்சர்னு சொல்லலாம். அடுத்த ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு யாருக்காவது நம்ம நம்பர் தரணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய யூசர் நேமை மட்டும் தந்தாலே போதும். நம்மளுடைய யூசர் நேமை சர்ச் பண்ணி அவங்க நம்மளுக்கு மெசேஜ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு ஃபீச்சரும் இருக்குது, சேட் ஃபீச்சர். இது தாங்க எனக்கு இருக்கிறதுலையே ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர். ஏகப்பட்ட தீம்ஸ் அண்ட் கஸ்டமைசேஷன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்தெந்த மாதிரி சேட் இருக்கணும், இந்த அளவுக்கு டார்க்கில் இருக்கணுமா, இல்லை எனக்கு ப்ளூ கலர் வேணாம், பச்சை கலரில் வேணுமா, என்ன மாதிரி நம்ம ஐக்கு எப்படி சூட் ஆகுமோ, இல்லை நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஃபீச்சர்ஸ் இது பண்ணலாம். நான் முக்கால்வாசி டார்க்கில் தான் வச்சுருப்பேன். எனக்கு அந்த டார்க் தீம் தான் ரொம்ப பிடிக்கும் இதில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சேவ் டு கேலரி ஆர் நாட்னு. இது பார்த்திங்கன்னா நம்ம எனேபிள் பண்ணிட்டோன்னா, ஒரு வேளை உங்களோட டெலிகிராம் குரூப்லேயோ இல்லை டெலிகிராம்லேயோ யாரோ ஃப்ரெண்டு உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவோ இல்லை டேட்டாவோ ஏதோ அனுப்புகிறாருன்னு பார்த்தீங்கன்னா,
அது டவுன்லோட் பண்ணிட்டீங்க, இல்லை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் வந்து காமிக்கும் டெலிகிராம்னு. இதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய ப்ரைவசியை வந்து யாருமே யாராவது வந்து உங்கள் டெலிகிராம்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்கும், டெலிகிராம்ன்ற ஃபோல்டர் உள்ள மட்டும்தான் இருக்கும். இதுவும் காமிக்காது இது ஆஃபில் வச்சுருந்தீங்கன்னா. அதுக்கடுத்தது முக்கியமான விஷயம் அனிமேட்டட் எமோஜிஸ் வந்து அனிமேட்டடில் இருக்கீங்கனாலும் அந்த அனிமேட்டட் ஸ்டிக்கரையும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எனக்கு இதோ பாருங்கள், இப்போ இவ்வளோ அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, அனிமேட்டட் எமோஜிஸ் இருக்குது. இது வந்து வாட்ஸ்அப்பில் இப்போ வரைக்குமே வரல. இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு பீட்டாவில் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸில் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி வாட்ஸ்அப்லேயும் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்போட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். TechyJock தமிழ் கம்யூனிட்டி அப்படின்றது தான். இந்த கம்யூனிட்டியில் வந்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன வேணால் பேசலாம். அதுக்கான இன்வைட் லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் எனக்கு ரொம்ப பிடிக்காத ஃபீச்சர்னு வந்து பார்த்திங்கன்னா, இதில் நம்மளுடைய ரிலீஜியன் லாங்குவேஜ் எதுவுமே இல்லை. நம்மளோட இந்தியன் கண்ட்ரி ஆப் தான், ஆனால் ரிலீஜியன் லாங்குவேஜ் இல்லை அப்படின்றது கொஞ்சம் வருத்தப்பட வேண்டியது தான். இன்னும் கொஞ்சம் ரிலீஜியன் லாங்குவேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இதை இன்னும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது என்னோடய வேண்டுகோள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இதில் டேட்டா யூசேஜ் அந்த மாதிரி வாட்ஸ்அப்லன்னு சொல்லக்கூடாது, இதில் என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்கோ அதெல்லாம் தான் வாட்ஸ்அப்பில் அப்படியே இருக்குது அப்படின்றது தான் உண்மை. இதில் ஏதோ புது ஃபீச்சர் வந்துச்சுன்னா உடனே வாட்ஸ்அப்லேயும் வந்துடும். அதே மாதிரி மெசேஜிங் டோன்ஸ் டிஃபால்ட்டாக எப்படி வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுலேயும் இருக்குது. இதில் முக்கியமான ஃபீச்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பயோக்குன்னு சொல்லிட்டு வந்து அதில் நம்ம எப்படி இது போடுவோமோ, எப்படி ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி வச்சுருப்போம் அப்படின்றத வச்சுருக்கலாம். அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் அந்த ஸ்டேட்டஸ்ன்ற பிரச்சனை இருக்கவே இருக்காது. எவ்வளோ பேருக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸோட ஸ்டேட்டஸை பார்த்தே டேட்டாலாம் காலியாக இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எழுதிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.